புதிய வீடு பழைய வீடு காலி மனை வாங்க ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி பால் பண்ணை அருகில் சஞ்சீவி நகரில் ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம். 1350 சதுரடி இடம். அதில் 22 சதுரத்தில் ஒரு அழகான வீடு கட்டியிருக்காங்க. வீடியோ பார்க்க முன்னாடி பார்த்தீங்கன்னா புது கஸ்டமராக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய வீடியோ நீங்கள் அனைத்தும் பார்க்க முடியும். இந்த வீடியோ முழுமையாக இருக்கும், நீளமாக இருக்கும். தயவுசெய்து தள்ளி விட்டாமல் முழுமையாக பார்த்தா தான் இந்த வீடியோ எந்த அழகில் இந்த வீடு இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்துக்க முடியும். நம்ம பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த வீடு, கீழேயும் மேலேயும் சைடில் தான் படி கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு வாடகைக்கு ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. போர்ட்டிக்கோ நம்ம நிற்கிறோம். நல்லா பெரிய வண்டி நிப்பாட்டுற அளவுக்கு இந்த இடம் கொடுத்துருக்காங்க. நல்லா வீடு ரொம்ப ஹைட்லேயும் கட்டியிருக்காங்க. இந்த போர்ட்டிக்கோவில் பார்த்திங்கன்னா இந்த வர்ணங்கள் அருமையாக பண்ணியிருப்பாங்க. இந்த மாடலில் இந்த வீடு எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. இப்போ பார்த்த இந்த கதவு நிலையும் தேக்கிலே அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம். சூப்பராக இருக்கும் வீடு. வீட்டில் பாருங்கள், அந்த ஹாலில் சுவத்தில் அழகாக இந்த வர்ணங்கள் பண்ணியிருப்பாங்க. லைட்டு போட்டால் அவ்வளோ லுக்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ஹாலு. இந்த ஹாலோடைய அகலமே பார்த்திங்கன்னா 20க்கு 20 மாதிரி எல்லாம் ஸ்கொயராக தான் போட்டிருக்காங்க. இந்த பாருங்களா எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த வர்ணங்கள்லாம் சூப்பராக இருக்கும். இது போல் வீடு நம்ம பார்க்க முடியாது. ஆனால் பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா 1,20,00,000 சொல்கிறாங்க. விலை குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் டிவி ஒட்டுவருக்கு பெரிய டிவி மாற்ற அளவுக்கு இந்த கபோர்டிலே அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு பூஜை அறையும் அதிலே அட்டாச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பொருள் வேணால் வச்சுக்கலாம். இந்த ஹால் சொந்தமாக கட்டின எவ்வளோ அகலமாக கட்டுவாங்களோ அதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக செங்கல்லே கட்டின வீடு தான் இது. சூப்பராக இருக்கும். பூஜை அறைக்குன்னு தனியாக அந்த லைட்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் கபோர்டுலேயே 2 பெட்ரூம் இருக்குது. காமனாக அந்த ஹால்லே ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. அதில் மாஸ்டர் பெட்ரூமும் தனியாக இருக்குது. கிச்சனில் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கும் பேக் சைடில் போகிறதுக்கு கொல்லை பக்கம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஒரு கதவு வச்சுருக்காங்க பேக் சைடில் போகிறதுக்கு. இந்த பெட்ரூமை பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் சூப்பராக கபோர்டிலேயே அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. செவத்தில் பார்த்திங்களா எல்லாம் அழகாக வர்ணங்கள் பண்ணியிருக்காங்க. பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கும் வீடு. நேரில் வந்தால் கண்டிப்பாக பிடிக்கும். கீழே இருந்துக்கிட்டு மேலே வீடு வாடகைக்கு விடலாம், இல்லை மேலே இருந்துக்கிட்டு கீழே விடலாம். கீழே 2 பெட்ரூமு, மேலே 2 பெட்ரூமு. கீழே எப்படி இருக்கோ அதே சேமாக மேலே பண்ணியிருக்காங்க. 22 சதுரம் பில்டிங்கு. மேலே அதுக்கு மேலே ஒரு சரம் போட்டிருக்காங்க. சொத்தம்னா 23, 24 சரம் வந்துடும். கீழே வீடை மட்டும் நம்ம சொல்கிறேன். இப்போ நம்ம ஹாலு பார்த்துட்டோம், ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம், 2வது பெட்ரூம் பார்க்குறோம், மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம். இந்த பெட்ரூம்லேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. ஃபால் சீலிங் சூப்பராக இருக்கும். வீடு ஒவ்வொரு வீடையும் ஒவ்வொரு மாடலே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்த மாதிரி இருக்காது. மேலே எல்லா ஸ்லாஃபும் எவ்வளோ ஜாமான்லாம் வைக்கிற அளவுக்கு அந்த மேலே கபோர்டிலே எல்லாம் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமில் இந்தியன் ஒன்று வெஸ்டர்ன் ஒன்று பண்ணியிருக்காங்க. இதில் போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நல்ல தரமான விலை உயர்வான பொருளாக போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த ரேட்டை சொல்லியிருக்காங்க. நல்லா பெரிய ஃபேமிலிக்கு இந்த வீடு செட் ஆகும். பட்ஜெட்டு கூட தான். ஆனால் சஞ்சீவி நகரில் இருக்குது. இது தெற்கு பார்த்த வீடு, வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க. 2 பெட்ரூமு. எப்படி நம்ம அதே பார்க்குறோமோ அதே ஷேமு தான் மேலே இருக்கும். இந்த கதவு நிலையும் தேக்கில் தான் போட்டிருக்காங்க. இதில் பெட்ரூம்லேயும் போட்டிருக்காங்க. அதே போல் ஹாலில் என்ட்ரன்ஸில் உள்ளே வரும் பாருங்கள், மெயின் கேட்டு வாசலில், அதுலேயும் அந்த தேக்கிலே தான் போட்டிருக்காங்க. திரும்பவும் அந்த வர்ணங்களுடைய இது காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்கன்ட்டு. சூப்பராக இருக்கும் வீடு. யாராச்சும் நம்ம பார்த்தாலும் அந்த இதே அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மரத்தில் நேச்சுரிட்டியாக இந்த அணிப்பில் இருக்கிற மாதிரியே கழிப்பாங்க. நல்லா சூப்பராக செதுக்கி பண்ணியிருக்காரு இந்த வீடு. அழகாக இன்ஜினியரிங் இயற்கை மாடலில் சூப்பராக அமைச்சிருக்காங்க. இது எப்படி இருக்கோ இதேமாரி மாடியில் பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 பெட்ரூம் நம்ம பார்த்துட்டோம். இந்த சைடில் பார்த்திங்களா இதோடைய வர்ணங்கள் பார்த்திங்களா எல்லாம் அந்த குருவிலாம் இருக்க அழகாக காட்டியிருப்பாங்க பாருங்கள். அதே போல் இது மாஸ்டர் பெட்ரூம் இது பார்த்துட்டோம். இப்போ நம்ம காமனாக இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம் பார்க்குறோம். இதில் கை பேஷன் ஒன்று வச்சுருக்காங்க. இதில் போகிற டைல்ஸு பார்த்திங்கன்னா நேச்சுரலியாக அந்த உயிரோட இருக்கிற மீன் அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்தளவுக்கு ஒரு டைல்ஸ் இது சூப்பராக இருக்கும். இந்த டைல்ஸு போட்டிருக்க எண்டுலேருந்து அந்த மேலே லாஸ்ட்டு வரைக்கும் அந்த போர்ட்டிக்கோ இருக்குது பாருங்கள்.
அது வரைக்கும் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்கும் வீடு. என்னடா அப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்தாவே தெரியும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த டைல்ஸை கிட்ட காட்டுறோம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. மீன் நேச்சுரலிட்டியாக அப்படியே வந்து தண்ணியில் நிற்கிற மாதிரியே இருக்கும் இந்த டைல்ஸ். நல்ல பெரிய வந்து சொந்தமாக எப்படி கட்டாங்களோ அதே மாதிரி இந்த இடத்த அமைச்சிருக்காங்க. வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க. கை பேசணும் கூட. சூப்பரான வீடு. 22 சதுரம் பில்டிங்கு. விலை வந்து 1,20,00,000 சொல்கிறாங்க. விலை குறைக்க வாய்ப்பு இருக்குது. லோனு கூட ஏற்பாடு பண்ணிக்கலாம். அப்ரூவ்டு வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. இந்த கிச்சனு பாருங்கள், கிச்சனில் எவ்வளோ ஜாமானாலும் வந்து இதில் வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். நிச்சயமாக இது பெண்களுக்கு பிடிக்கும். என்ன காரணம்னா, இதில் வந்து அவ்வளோ ஜாமான் வைக்கிறதுக்கு வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி இதில் வைக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் கபோர்டிலே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மேலேயும் சரி, அந்த சைட்டில் அந்த கீழே எல்லா இடத்துலையும் மாடல் கிச்சன் தான். இதில் வந்து இதுக்கு போகிற வந்து பேக் சைடில் போகிறதுக்கு இங்கே கதவு வச்சுருக்காங்க. அதில் இங்கேயும் காற்று வர அளவுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நாலா பக்கமும் காம்பவுண்டு சுவர் வந்து கட்டியிருக்காங்க. காம்பவுண்டு சுவர் சுவரில் கட்டியிருக்காங்க. பேக் சைடில் சேஃப்டி கதவு இருக்குது. அதுக்கு பின்னாடி இரும்பு கேட்டு லாக் இருக்குது. வீடு அருமையான வீடு. இப்போ நம்ம கீழே உள்ளது பார்த்துட்டோம். இதே மாதிரி சேமாக மாடியில் இருக்கிறது பார்க்க போகிறோம்.